சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்துள்ளார். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து உண்மைகளை வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வந்த நிலையில் அவரது பதவிகள் பறிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருந்த ஜெயக்குமாரும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியுள்ளார். ஏற்கனவே ஜெயக்குமார் 2021 தோல்வியை தழுவிய நிலையில் தற்பொழுது மீண்டும் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்பட்டாலும் அதே தொகுதியில் வாய்ப்புகள் இழக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். இதனால் வேறு தொகுதி கேட்டுள்ளார். ஆனால் ராயபுரத்தில்தான் நீங்கள் மீண்டும் போட்டியிட வேண்டும் என்றும் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் ராயபுரத்திலேயே பிறந்து வளர்ந்து அங்கு தனது ராஜ்யத்தை கட்டி காத்த ஜெயக்குமார் அவர்கள் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் பாஜக தான் என்பது அவருக்கும் நன்றாக தெரியும், அப்பகுதி மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். சிறுபான்மையினர்கள் தான் அந்த தொகுதியில் 75% இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தனக்கு வேறு தொகுதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்னால் முடியும், எனக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமியிடம் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பது தான் அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே OPS அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரனின் புதிய கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் தனி ஆதரவாளர்கள் மூலமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறி வருகிறார். தற்பொழுது ஜெயக்குமாரும் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் வெறும் 7 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஏன் இவர்கள் ஈடுபடவில்லை? எடப்பாடியின் தனிப்பட்ட சுயநலத்திற்காக அதிமுக தோல்வியை தழுவ வேண்டுமா என்று தொண்டர்கள் கேட்கக்கூடிய கேள்வி சரியானதா? ஜெயக்குமார் வேறு தொகுதி வேண்டும் என்று கேட்பது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக தொண்டர்கள் கூறுகிறார்.